இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாலிவுட் மூவி பேக் ரூம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரை வச்சுருக்காரு. அந்த ஸ்டோரில் அடிக்கடி எலக்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு செக் பண்ணும்போது ஒரு வாலில் ஒரு கோடு தெரியுது. அதை நம்ம ஹீரோ தொடும்போது அந்த வாலோட மறுபக்கம் அவர் போயிடுறாரு. வெளியே வந்து அவரோட தெரப்பிஸ்ட்டை இதை சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதை நம்பலை. அதனால் மறுபடியும் அந்த வால்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து அவரோட தெரப்பிஸ்ட் மேரிட்ட இதை காட்டணும்னு விரும்புகிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டையும் அந்த அசிஸ்டண்ட்டோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அந்த செவருக்குள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போனவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு 20 வயசு தான் ஆகுது. இவரோட ஃபஸ்ட்டு மூவி இந்த பேக் ரூம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இதே டெம்ப்ளெட்டில் பேக் ரூம்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காரு. 95 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் இப்போ 2000 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் நம்மளை பார்க்க வைப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ, அவர் அந்த வால்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு எண்ட்லெஸ் ரூமில் மாட்டிடுவார். அது ரொம்ப நீளமாக போகும். அவர் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாமளும் அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கும். படத்தோட இன்னொரு ப்ளஸ்னால் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஒவ்வொரு சீனுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஒரு உருவம் வரும். அந்த சீனில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயத்தை தர்ற விதத்தில் இருந்துச்சு. மூவி ஃபுல்லாக என்ன ஆகும், இது எங்கே முடியும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு நம்மளை வச்சுப்பாங்க. படம் பார்க்கும்போது நம்மளை குழப்பமாக வச்சுட்டு படம் முடியும் போது வர்ற சீன்ஸை நமக்கு புரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே, கிளைமேக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எப்படி யோசித்து இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சத்தியமாக தெரியலை. சினிமா லவர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். மொத்தத்தில் இந்த பேக் ரூம்ஸ் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நான் இந்த படத்துக்கு 4.25 ரேட்டிங் கொடுக்குறேன்.